சார் உங்கள் இசை பயணம் எங்கேருந்து ஆரம்பித்தது? என்னோட இசை பயணம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மாவட்டத்தோறும் எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க. அந்த சிறப்பு பள்ளியில் தான் நான் படித்தேன். அது சிவப்பேட்டையில் பார்வையற்றோருக்கான அரசு சிறப்பு பள்ளி இருக்குது. அங்கே படிக்கும் பொழுதுலேருந்தே என்னுடைய இசை பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளூட் வாசிக்கிறது என்னென்ன புல்லாங்குழல் வந்து எப்படி வாசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இது வந்து இந்த கோவில் திருவிழாக்கள் எல்லாம் வந்து புல்லாங்குழல் விற்பாங்க இல்லைங்களா? அதை வாங்கி சும்மா விளையாட்டா, அதான் நான் சொல்லுவீங்க, நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிற ஸ்கூல். சரி சார். அதனால அங்கே படிக்கும் பொழுது அப்படியே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வாசிக்க கேட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணும் பொழுது எப்போ எனக்கே ஒரு ஆர்வம் வந்துட்டது. நம்ம நல்லா தான் வாசிக்கிறோம், நல்லா வாசிக்க முடியும், முயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லா வாசிக்க முடியும் அப்படின்னு அப்படியே மெதுவாக முயற்சி பண்ணி ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான். சரிங்க சார். என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கீங்க? எந்தெந்த ப்ரோக்ராமில் பாடியிருக்கீங்க? அவார்டுன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நிறையா நான் ஸ்கூலில் வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வேறு காலேஜஸ்லாம் நான் கூப்பிட்டு போய் எங்கள் ஸ்கூல்லேருந்து வாசிக்க வச்சாங்க. சரி சார். அப்போது அங்கே இந்த மாதிரியான இடங்களெல்லாம் சும்மா ஹானர் பண்ணி சும்மா அனுப்புவாங்க, ஷால் மாதிரி போட்டு, அவ்வளோதான். பெரிய அவார்ட்ஸ்லாம் எதுவும் ரிசீவ் பண்ணலைங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் வேறு டிவி ரியாலிட்டி ஷோஸில் தான் ஒரு 2 டிவி ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டாங்க. ஒன்று வந்து சார் எந்தெந்த தொலைக்காட்சியில் நீங்கள் நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க சார்? நான் வந்து 2012ஆம் ஆண்டு சன் டிவியில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் திறமைக்கு தடை இல்லை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 4 ரீஜனல் லாங்குவேஜஸ், அதாவது 4 பிராந்திய மொழிகள்லையும் நான் வந்து கலந்துக்கிட்டேங்க. அதில் பங்கெடுத்ததுக்கு அதில் வந்து செமிஃபைனல் வரைக்கும் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன். செமிஃபைனல் வரைக்கும் போய் அதில் ரன்னராக இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 2021 வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு விருந்தினர் நிகழ்ச்சி மாதிரி, அதில் ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கௌரவ அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டேங்க நான். ஓகே சார். சார், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ளூட்டில் ஒரு பாட்டு எங்களுக்காக வாசித்து காட்டுறீங்களா? கண்டிப்பாக. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல பாடல்கள், அதுவும் புல்லாங்குழலுக்காகவே கம்போஸ் பண்ணப்பட்ட பாடல்கள்லாம் இருக்குது. அதை நான் நல்லா நம்ம நேயர்களுக்காக கண்டிப்பாக வாசிக்கிறேங்க.
சார் உண்மையாலுமே எங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வாசித்து காமிச்சது ரொம்ப நன்றிங்க சார். எல்லார் மனசையும் உங்கள் புல்லாங்குழல் இசையால் ரொம்ப கட்டி வச்சிட்டீங்க. நன்றி. நன்றிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும், என்னுடைய இசையை செவிமடுத்தவங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து காணொளிகளும் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.